صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. أن رسول الله صلى الله عليه وسلم قال நிச்சயமாக நபி அவர்கள் கூறினார்கள், யா ஆயிஷத்து, யா ஆயிஷாவே, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், ரஃபீகுன், மென்மையானவன், யுஹிப்பு ரிஃப்க, மென்மையை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான், வயுஅதி அலர் ரிஃப்கி, மென்மை மீது அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய விஷயங்கள், மாலா யுஅதி அலல் உன்ஃபி, கடினத்தன்மையில் அல்லாஹ் வழங்குவதில்லை. வமாலா யுஅதி அலா மா சிவாஹு, அதே போன்று மென்மையில் அல்லாஹ் தஆலா எதை தருகின்றானோ, எதை வழங்குகின்றானோ, அதை அலா மா சிவாஹு, மென்மையை தவிர்த்து எந்த காரியத்திலும் எந்த தன்மையிலும் அல்லாஹ் தஆலா தருவதில்லை. ஆயிஷாவே, அல்லாஹ் தஆலா தானும் மென்மையான சுபாவமும் இரக்கமும் உடையவன். அடியார்களும் தங்களுக்கிடையே மென்மையாகவும் இரக்கமாகவும் பழகுவதை அவன் விரும்புகிறான். அல்லாஹ் தஆலா மென்மையில் எந்த கூலி, நன்மை, நோக்கங்களில் வெற்றி முதலியவற்றை கொடுப்பானோ அவற்றை கடினத்தன்மையில் கொடுப்பதில்லை. மென்மையை தவிர வேறு எதிலும் கொடுப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் முஸ்லிம். நபி அவர்கள் ஒரு முறை அஷஜி என்ற நபரை பார்த்து கூறினார்கள், இன்ன ஃபீக, நிச்சயமாக உங்களிடத்தில், லஹஸ்லத்தை, இரண்டு தன்மைகள் இருக்கின்றன, யுஹிப்புஹுமல்லாஹு, அந்த இரண்டு தன்மைகளை அல்லாஹ் விரும்புகிறார். ஒன்று அல் ஹில்மு, சகிப்பு தன்மை. இரண்டாவது வல் அனாத்து, நிதானம். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய பொக்கிஷம். சிலருக்கு தானாக வந்துவிடும், சிலருக்கு உருவாக்கினாலும் வராது. எனவே முடிந்த அளவு இதற்காக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று அல் ஹில்மு, சகிப்பு தன்மை. எல்லா நபிமார்களும் சகிப்பு தன்மையோடு இருந்தார்கள். இரண்டாவது வல் அனாத்து, நிதானம். நிதானம் தவறாமல் இருப்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கிறது. இந்த உலகத்தை வென்றவர்கள், ஆখিরাத்தை வென்றவர்களுடைய தன்மைகளை பார்த்தால் இது இரண்டும் அவர்களிடத்தில் இருக்கும். அப்துல் கைஸ் கோத்திரத்தாரின் தலைவர் ஹஜ்ரத் அஷஜி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், அஷஜ்ஜே, அல்லாஹ் தஆலாவுக்கு பிரியமான இரு குணங்கள் உம்மிடம் இருக்கின்றன. ஒன்று சகிப்புத்தன்மை, இரண்டாவது மற்றொன்று நிதானம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அஷஜி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கூறியதாக ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் முஸ்லிம். மன் ஹஸன லிசானஹு, எவர் ஒருவர் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி வைக்கிறாரோ, சதரஹுல்லாஹு ஔரத்தஹு, அவருடைய குறைகளை அல்லாஹ் தஆலா மறைத்து விடுவார். எவர் ஒருவர்
தன்னுடைய நாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் தஆலா மறைத்து விடுவான். ஒமன் கஃப கதபஹு, எவர் ஒருவர் தன் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ, எவர் ஒருவர் கஃப கட்டுப்படுத்துகிறாரோ, கதபஹு தன்னுடைய கோபத்தை, கஃபல்லாஹு அன்ஹு அஸாபஹு யௌமல் கியாமத்தி, கியாமத் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதனையில் இருந்து அவரை காப்பாற்றுவார். மூன்றாவது விஷயம், வமன் எவர் ஒருவர் இஅ்தஸர இலல்லாஹ், தன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மண்டி விடுவாரோ, தௌபா இஸ்திக்ஃபார் செய்வாரோ, கை செய்யப்பட்டு, கபில உதுரஹு, அவருடைய இந்த உதுரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவருடைய இந்த வேண்டுதலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். எவர் தன் நாவை கட்டுப்படுத்தி வைக்கிறாரோ அவரது குறைகளை அல்லாஹ் தஆலா மறைத்து விடுவான். ஒன்று. இரண்டாவது, எவர் தன் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அவரை கியாமத்து நாளன்று அல்லாஹ் தஆலா தன் வேதனையிலிருந்து காப்பாற்றுவான். மூன்றாவது, எவர் தன் பாவங்கள் மீது கை சேதப்பட்டு அல்லாஹ் தஆலாவிடம் மன்னிப்பு வேண்டுகிறாரோ கேட்கிறாரோ அவரது மன்னிப்பு வேண்டுதலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூன் பைஹகி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். Thank you.